சேவலை கொண்டு பெரிய அப்போஸ்தலனோடு பேசினார். பேதுரு கூட பேசுறதுக்கு அவருக்கு என்ன தேவைப்பட்டது? சேவல் தேவைப்பட்டது. அது என்ன செய்தது? 2 தரம் கூவுறதுக்குள்ள இவர் 3 தரம் மறுதலிச்சிட்டார். சேவல் பேசி பேதுருவை எச்சரித்தது என்று வேதம் சொல்கிறது. பேசாத கழுதை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. எத்தனையோ தரம் கழுதையை பார்க்கிறோம். நம்ம பார்க்குற கழுதை ஏதாவது பேசியிருக்கா? ஒரு கழுதையும் பேசுனது இல்லை. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு நம்ம பிள்ளைங்க வேணா பேசுவாங்க. அடிக்கடி சொல்லுவோம், நம்ம பிள்ளைங்க வேணா கழுதை திட்டினாலும் அது பேசுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேசவே பேசாத கழுதை ஒரு தீர்க்கதரிசியை எச்சரித்தது. பண ஆசைக்காக போறியே என்று சொல்லி அவனை எச்சரித்தது. அப்ப இன்னைக்கு தேவன் எப்படி பேசுவாராம்? கழுதை மூலமா பேசுவாரு, நாய் மூலமா பேசுவாரு, மாடு மூலமா திடீர்னு வந்து முட்டிட்டு போகும். ஐயோ முட்டிடுச்சேன்னா ஏதோ பிரச்சனையா இருக்கும், சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டோம். இல்லைன்னா வேற எங்கன்னா வேண்டாத ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போயிருப்போம். அப்பதான் தெரியும், ஐயோ அடி வாங்கினோன்னு ஆண்டவரே வலிக்குதே. அப்போ வருவோம், வந்தோடனே ஆண்டவர் நான் உன்னை அதுக்கு தான் எச்சரித்தேன், நீ அங்கே போகக்கூடாதுன்னு தான் உன்னை எச்சரித்தேன். அப்போ தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பேசுகிற தேவன். அவர் பேசுறது நமக்கு புரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, தேவன் பேசுறதே கேட்கலங்க எனக்கு, நானும் எவ்வளோ கேட்டு பார்க்குறேன், அவர் பேசுறதே எனக்கு புரியலைன்னு சொல்கிற மாதிரி அவர் பேசவே மாட்டார். நம்ம கேட்கறது இல்லை, அதான் பிரச்சனை. ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன பண்ணுவோம்? பொதுவாக கடன்னு ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் பிள்ளை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, என் வீட்டை ஆசீர்வதியும், என் சபை ஆசீர்வதியும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆமேன், முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் என்ன பேசுறாரு நமக்கு எப்படி புரியும்? சரியாய் ஜெபிக்க தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள்னா, முதல்ல தேவனோட சமூகத்தில் பாடி துதித்து ஆராதித்து தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவார்கள். நிரம்பின உடனே தேவன் பேசுகிற சத்தம் நம் காதுகளிலே கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் என்ன பண்ணுவாரா? இதான் வழின்னு சொல்லி தருவார், இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி தருவார். ஆனா நாம காத்திருக்கிறோம். தேவ சன்னிதானத்துல நாம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி அவரோட சத்தத்தை கேட்க காத்திருக்கணும். எத்தனை பேர் அப்படி காத்திருந்திருக்கோம்? நான் காத்திருப்பேன் சிஸ்டர், தேவன்கிட்ட உட்காந்து நான் அப்படியே தேவ பிரசன்னத்தில் நிறைஞ்சு காத்திருப்பேன். அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கதட்ட பரிசுத்த நாம அப்படி நீங்க காத்திருந்து பாருங்க, அவர் பேசுற சத்தம் கேட்காம இருக்கவே இருக்காது. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ண வைப்பார். நாம காத்திருக்கும் போது தெரியும் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஏன் சொல்றாரு தெரியாது. பார்த்தா அந்த சகோதரிக்கு ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும், நீங்க ஜெபம் பண்ணி அங்க விடுதலை கொடுத்திருப்பார். காரணம் என்ன? காத்திருக்கும் போது பேசுகிற தேவன் அவர். எல்லாரோடும் இவங்களுக்கு தான் பேசுவேன், நிறைய படிச்சாதான் பேசுவேன், படிக்கலன்னா பேச மாட்டேன்லாம் சொல்ல மாட்டார். பேதுரு யாரு? மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. அவர் வேலையாதான். அவர்கிட்ட எப்படி பேசினாரு? தெளிவாய் பேசினார். பேதுருக்கு புரியுற மாதிரி பேசினார். அவருக்கு எதை சொன்னா அவரால் புரிஞ்சுக்க முடியுமோ அவருடைய பாணியில அவரோடு பேசினார். சேவலை வைத்து பேசினார், மீனை வைத்து பேசினார். மீனே பிடிக்க முடியல, அவங்க பெரிய எக்ஸ்பர்ட் மீன் பிடிக்கிறதுல. இரவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, மீன் கிடைக்கல. இவர் போய் சொல்றாரு, வலது புறத்தில் உங்கள் வலையை போடுங்கள், உடனே வலை கிழிந்து போகத்தக்கதான மீன். உடனே பேதுருக்கு தெரிஞ்சிருச்சு, நைட்டே கிடைக்கல. இங்க இருக்கிற கலிலியா கடல்ல பகல்ல ஒரு மீன் கூட வெளியே வராது. இவர் சொல்லி இவ்வளோ மீன் கிடைச்சதுன்னா இவர் யாரோ ஒரு தீர்க்கதரிசி. ஐயரே நீங்க இங்க இருந்து போயிருங்க, எங்களுக்கு பயமா இருக்குன்றார்.
ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மோடு எப்படி பேசுகிறார்? நமக்கு புரிகிற பாஷையில பேசுவார், நமக்கு விளங்குற மாதிரி பேசுவார். நீங்க பைபிள் எடுத்து நார்மலா படிச்சுட்டு வரீங்கல்ல, அந்த அதிகாரத்திலேயே பேசுவார். சில நேரம் சபையில வந்து உட்கார்ந்தீங்கன்னா ஆவியானவர் யார் மூலமோ பேசுவார். திடீர்னு பாஸ்டரையா பேசுவாங்க, திடீர்னு பாஸ்டர்மா பேசுவாங்க, இல்ல ஆராதனை நடத்துறவங்க பேசுவாங்க. அவங்க மூலமா நம்மோடு பேசுகிற தேவன், எப்படி ஆகிலும் பேசுகிற தேவன். அப்ப உறவாடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிற தேவன். நித்திய ஜீவனை கொடுக்கிறார், மரணம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்தார் அன்றைக்கு. அதெல்லாம் அவங்க இழந்து போனாங்க. ஆனா இன்றைக்கு அவரோடு பேசுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? திரும்பவுமாய் ஒரு மரணம் இல்லாத வாழ்க்கைக்கு அவர்களை வாக்கு பண்ணி அழைக்கிறார். நீங்க நமக்கு என்ன சந்தோஷம்? நமக்கு மரணம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ஒரு தரம் பிறக்கணும், ஒரு தரம் மரிக்கணும். ஆனா நம்ம ஆத்மாவுக்கு மாத்திரம் என்ன கிடையாது? மரணம் கிடையாது. நம்ம எங்க போவோம்? நமக்குன்னு தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் போவோம். அதனால ஒரு பெரிய சந்தோஷம். இந்த பூமியில நமக்கு என்ன கிடைக்குது கிடைக்கல பரவாயில்ல, நமக்கு என்ன இருக்குது இல்ல பரவாயில்ல, இருக்கிறதை வைத்து நாம் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருப்போம் என்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது மகா பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு உறவாடின ஏனோக்கு எவ்வளவு 300 வருஷம் இருந்தாராம் பூமியில. 300 வருஷமும் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள், அவரும் குடும்பம் நடத்தினார். இன்னைக்கு நம்ம தேவனோட பேச முடியலன்னா காரணம் என்ன சொல்லுவோம்? எந்த லேடிஸை கேட்டாலும் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? எங்கங்க வீட்டு வேலையே சரியா இருக்கு. இதுல ஒர்க் பண்றவங்களை கேட்டீங்கன்னா ஒர்க்கிங் விமன் இன்னும் மோசம். காலையில எழுந்து சமையலை முடிச்சு பிள்ளைங்களை அனுப்பி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து திரும்ப அதே சமையல் வேலை எல்லாம் முடிச்சு நைட்டு எப்படா தூங்குவோன்னு இருக்கு. நான் எங்கெங்க உறவாடுகிறது தேவனோட? டைமே இல்லை. எல்லாருக்கும் என்ன ஈஸியான வார்த்தை? டைம் இல்லை. தேவனோடு உறவாட நேரம் இல்லை என்று ஈஸியா சொல்லிடுவோம். ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம், அவருக்கு பிள்ளைகள்லாம் இருந்தாங்களாம். 300 வருஷம் பூமியில வாழ்ந்தார். அவருக்கும் குடும்பம் இருந்தது, பேரன் பேத்திகள் இருந்தார்கள், அவருக்கும் வேலை இருந்தது. அத்தனை பிள்ளைங்க பேரன் பேத்திங்களை போஷிக்கணும்னா அவர் சும்மாவா இருந்திருப்பாரு? எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அப்ப யாரு சாக்கு சொல்ல முடியாது, சாக்கு போக்குலாம் சொல்ல முடியும். தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. ராஜானா சும்மா உட்காந்துருப்பாரு, எவ்வளோ பார்க்கணும், பேப்பர்ஸ் பார்க்கணும், வர அங்க இருக்க ஜனங்களுடைய குறைகள் கேட்க வேண்டும், நாட்டுக்கு விரோதமா யுத்தம் வந்தா யுத்தம் பண்ண போகணும், எல்லா வேலையும் அவர் தான் செய்யணும். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருக்காரு. ஆனா அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நாடுவேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். ஆண்டவரே, 1000 நாள் நான் ஒருவேளை ராஜாவா இருந்தாலும் உங்க வாசப்படியில வந்து காத்திருக்க அந்த ஒரே ஒரு நாள் எனக்கு போதும் ஆண்டவரே. அந்த ஒரு நாள் எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே பார்க்கிறோம், தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன், நம்மோடு கூட உறவாடுகிற தேவன். அவரோடு உறவாடுகிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். நீங்க உறவாடி பாருங்க, தெரியும். அவரோடு உறவாடுகிறவர்களை உயர்த்துகிறார். வேதத்தை பார்க்கும்போது அவரோடு உறவாடினவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது பெரிய பெரிய விஷயமா இருக்கும். ஆசீர்வாதத்துக்கே பாத்திரம் இல்லாத ஆள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். யாக்கோபை குறித்து பார்க்கிறோம், பேரு என்னது? ஏமாத்துக்காரன், எத்தன் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபுனா என்ன அர்த்தம்? எத்தன். நமக்கு அந்த பேர் தான் இருந்தது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. நம்ம யாரும் அல்ல, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல, தூரமானவர்களா இருந்தோம். தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தூரமானவர்களா இருந்தோம். இப்ப யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனோடு உறவாடினார். ஒரு நாள் வந்து போராடுகிறார் தேவனோட. ஆண்டவரே, என்ன நீர் ஆசீர்வதிச்சா தவிர விடமாட்டேன் ஆண்டவரே, இது வரைக்கும் நான் எல்லா தப்பும் பண்ணேன்,
அண்ணனை ஏமாத்தினேன், மாமாவை ஏமாத்தினேன், எல்லாமே ஏமாத்தினேன். அதனால நான் ஏமாற்றப்பட்டவும் இருக்கிறேன், நானும் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், என்னோட எல்லா பாவத்தையும் மன்னியும் என்று சொல்லி தேவனோடு ஒரு என்ன செய்கிறார், ஒரு நாள் பொழுது விடுகிறது வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். இரவெல்லாம் போராடுகிறார் யாக்கோபு. வேதம் சொல்லுகிறது, தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி யாக்கோபுங்கிற பேரை ஆண்டவர் மாத்திட்டார். ஆண்டவர் பெருசா ஒன்றும் பண்ணல, பேரை மட்டும் மாத்திட்டார் யாக்கோபுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. ஏமாற்றப்பட்டாலும் அவர் தேவனை சார்ந்து இருந்ததுனாலே விருத்தி அடைந்தார். இப்போ உறவாடுகிறவர்களோட வாழ்க்கை என்ன செய்யும், வஞ்சிக்கப்பட்டாலும் விருத்தி அடையும், ஏமாற்றப்பட்டாலும் விருத்தி அடையும். ஒண்ணுமே இல்லைனால என்ன நடக்கும், ஆசீர்வாதமா இருப்போம். எல்லாம் கேட்பாங்க, அது எப்படிங்க நீங்க மாத்திரம் எப்பயும் சந்தோஷமா இருக்கீங்க, நாங்க போற சபை அப்படிங்க, எங்க சர்ச்சு அப்படி. நீங்க சொல்லணும், நாங்க போற சர்ச் அந்த மாதிரி, நாங்க போய் உட்கார்ந்துட்டு வந்தாலே எங்களுக்கு ஆசீர்வாதம். எத்தனையோ பாடு வழியா போறோம், அங்க போயிட்டு வந்தோன்னா எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, அங்க போய் உட்கார்ந்துட்டு வந்தோன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எதுவும் இல்லை ஆனால் சந்தோஷம் இருக்கு. வேதத்தில் வாசிக்கிறது போல பூட்டி வைக்கல, பைபிள் எழுதி இருக்குல்ல, அவர்கள் பூட்டி வைக்கிறது இல்லை, பீரோல பூட்டி வைக்கல, சேர்த்து வைக்கல, பேங்க்லயும் என்ன இல்லை, பேலன்ஸ் இல்லை, சேர்த்து வைக்கப்படுவதும் இல்லை. ஆனாலும் என்ன செய்யுமா, பள்ளத்தாக்குகள் நிரம்பி வழியும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் நிரம்பி வழியும் தான் வாக்கு தத்துவம். உறவாடுகிறவர்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஒண்ணுமே இல்லைனாலும் ஆசீர்வாதமா இருக்கும். பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைதான், ஆனா அவங்க போறதும் அவங்க வர்றதும் பார்த்தா அவங்க கிட்டே ஒன்றும் இல்லை, எங்க இருந்தும் வருதுங்க அவங்களுக்குவாங்க, ஃபாரின் மணிங்க அப்படின்வாங்க. நம்ம ஃபாரின் எங்க இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கு, அங்கிருந்து கொடுத்தா தான் நமக்கு எதுவுமே கிடைக்கும். எங்கேருந்து கிடைக்கும், அங்கேருந்து கிடைக்கும். அதை விட பெரிய பணக்கார நாடு ஒன்றுமே இல்லை, அமெரிக்காவும் இல்லை, ஆப்பிரிக்காவும் இல்லை, எந்த நாடும் இல்லை. நம்ம பரலோகத்திலிருந்து வந்துச்சுன்னா ராஜாவுடைய கஜானாவிலிருந்து தேவன் கொடுக்கும் போது குறை இல்லாமல் கொடுப்பார், நிறைவாய் கொடுப்பார், ஆசீர்வாதமாய் கொடுப்பார். அது ஒரு நாள் நமக்கு சாபமாயிராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லா ஃபாரின் மணியும் கட் பண்ணிட்டா நிறைய கிறிஸ்தவ ஊழியங்கள் அப்படியே நின்று போயிடும், கிறிஸ்தவர்களுடைய ஊழியங்களை நின்று சபையே நின்றுடும். அவங்களுக்கு தெரியல நம்ம ராஜாவோட கஜானா எங்க இருக்குதுன்னு தெரியல. அதை இவங்க யாரும் பூட்ட முடியாது. இங்க இருக்கிற அரசாங்கமோ, இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ, இங்க இருக்கிற கட்சிகளோ எதுவும் பூட்ட முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அங்க ஓபன் பண்ணியாச்சுன்னா அங்கிருந்து என்ன பண்ணும், வீடு கொள்ளாமல் போகும் மட்டும் பொக்கிஷங்களால் நிரப்புவார். அதுக்கு ஆண்டவர் சொல்றது என்ன, உங்கள் தசமபாகங்களையும் உங்க காணிக்கைகளையும் வேதம் வாசிக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், காணிக்கைகளையும் கொண்டு வந்து பண்டகசாலியாகிய சபையில வையுங்கள், அப்பொழுது நாங்கள் உடன் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேனோ மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்றார். நம்ம வாழ்க்கையில தேவனையே சோதித்து பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன, நான் தேவனுக்கு உண்மையாய் சபைக்கு உண்மையாய் நான் இருப்பேன் என்றால் தேவனை நான் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கேப்பா, நீங்க சும்மா இருந்தா எப்படி, உடனே செய்வார். அதிசயமா இருக்கும் அவர் செய்யறது. எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது. எத்தனையோ முறை நாங்கள் ஊழியத்தை ஆயத்தப்படுத்துகிறோம், பேங்க்ல ஒன்றும் இருக்காது. சில நேரங்களில் கம்பர் அரங்கத்தில் இப்படி பெரிய இடங்கள்லாம் கூட கன்வென்ஷன் நடத்த ஆரம்பிச்சிடும், கையில் ஒன்றும் கிடையாது, நடத்துனர் ஆண்டவர் ஆரம்பிச்சிடும். எப்படி நடக்கும் தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கூட அவரோட ஊழியத்தில் குறை வைத்ததே இல்லை, இது வரைக்கும் வைத்ததில்லை. இது வரைக்கும் எங்கள் சபையில் எத்தனையோ, நாங்கள் ஒன்றும் பெரிய சபை இல்லை, நாங்கள் சிறிய சபை, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார், விருத்தியாக்குகிறார். அப்போ உறவாடுகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாகவே இருக்கும், குறை இல்லாத வாழ்க்கையா இருக்கும். ரட்சிக்கப்படும் போது ஒருவேளை 2 புடவை கட்டிட்டு வந்திருப்பாங்க,
பாண்டவர்களை வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து எல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ பீரோவில் இடம் இல்லை, எங்கே பீரோ வைக்கிறதுன்னு தெரில. அந்த அளவுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லப்போ 2 புடவை கட்டிட்டு போகும், இப்போ பாரு பட்டு புடவையாக கட்டிட்டு போகுது அப்படி. காரணம் என்ன? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்றும் இல்லாமலிருந்து உருவாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ என்ன செய்வார்? குறைவுகளை அப்போ அவரோடு உறவாடும் போது நமக்கு ஆலோசனை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக அவரோடு உறவாடும் போது நம்ம என்ன செய்வார்? அபிஷேகிப்பார். அவரோடு நடக்கிறவர்களே அபிஷேகித்து நடத்துவார். அந்த அபிஷேகம் இருக்கே, அதுதான் நமக்கு பலன். கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு பலன். நான் அங்கிருந்து வரும்போது இருமிட்டே வந்தேன். இங்கே மைக் இல்லாமல் எப்படி கொஞ்ச நேரம் மைக் இல்லாமலும் பேச தேவன் கிருபை கொடுத்தார். பாடவும் மைக்கே இல்லாமல் பாடவும் கிருபை கொடுத்தார். காரணம் என்ன? நம்ம பலன் இல்லை, நம்மை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. உன்னதத்தின் பலன் நமக்குள் வரும்போது நமக்கே தெரியாது. ஒண்ணுமே செய்ய முடியாத ஆள் எழுந்து ஓடி நடந்து எல்லாவற்றையும் செய்ய பலன் கொடுப்பார், உற்சாகத்தை கொடுப்பார். எலியாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். போதும் கர்த்தாவே, அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் ஜெபம். ஒரு பிரச்சனை வந்த உடனே போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். இப்படி ஜெபம் பண்ணா பாதி கிறிஸ்தவங்க இருக்க மாட்டாங்க. கதிர பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாதி கிறிஸ்தவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி ஜெபம் பண்றாங்க? எலியாவை பார்த்து அவர் பண்ணார்ல, அவரே பண்ணாரு. போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அவர் பண்ணதுக்கான அர்த்தம் வேற. அவர் ஏன் பண்ணார்னா, இத்தனை ஜனத்துக்கும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கூட உங்களை விசுவாசிக்கலையேன்னு வருத்தத்தில் சொன்னார். கதிர பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடனே போதும் கர்த்தாவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அவரை நிரப்பினார், அபிஷேகித்தார். இப்போ ஓடுறார், ஒரே பர்வதம் வரைக்கும் ஓடுகிறார். சூரச்செடி கீழே படுத்திருந்தாரு. நீ போவே மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்ட்டாரு. உன்னத பலத்தால் நிறைந்த உடனே எங்க வரைக்கும் ஓடுறாரு? ஒரே பர்வதம் வரைக்கும் போறாரு. செய்ய வேண்டிய ஊழியத்தெல்லாம் செய்து முடித்தார். அவர் மரிக்கவில்லை, உயிரோடே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்ல அவரும் ஒருத்தர். ஏனோக்கும் அவரும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாள்ல தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம், பரிசுத்த அபிஷேகத்தால் நிரம்புங்கள். பலனே இல்லாதப்ப கூட பலப்படுத்துவார். முடியவே முடியாத காரியத்தை ஆவியானவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். இனி அவ்வளோதான், இனி பழைக்காதுன்னு வாங்க டாக்டர். அவங்கள கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அவ்வளோதான் சொல்கிற ஆள் தான் எழுந்து நின்று நடந்து கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நாம் கேட்ட வசனங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, நான் இனி என்ன பண்ண போகிறேன்? உங்களோட உறவாட போகிறேன். யார் யார் கூடயோ உறவாடி அவங்கெல்லாம் ரெண்டகம் பண்ணாங்க, என்னை ஏமாத்தினாங்க, என்னை தப்பாக பேசினாங்க. ஆனால் இன்னையிலேருந்து நான் ஒரு முடிவோடு போகிறேன். ஆண்டவரே, நான் உங்களோட உறவாட போகிறேன். உங்கள் சத்தத்தை கேட்கணும், என்னோட பேசுங்க, என் கரம் பிடிச்சி என் கூட வாங்க, என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை அபிஷேகிங்க என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.